என்னோட பைக் சாவிக்கு கீ செயின் இல்லாமல் ரொம்ப நாள் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தேங்காவோட வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஆனால் என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேங்க. அதுக்கடுத்து வந்து வச்சா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கடுத்து அதை ஒரு பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கடுத்து தேங்காவோட வந்து மேலே உள்ள நாரனா தேய்ச்சி விட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து பேப்பரை வந்து கொஞ்சம் ஆமிக்கு ஏற்ற மாதிரி சைடாப்பில் கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு அதை வந்து ஃபெவிகால் வந்து மேலே தடவி விட்டு அதை அப்படியே அந்த ஓடில் வந்து ஒட்டி விழுந்து விட்டுட்டேங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வெட்டி விடுற வேலை தான். வெட்டி விடுறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவு அதிகமாக வச்சு சுற்றி வந்து வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து ஆமை உருவம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி சைடுனா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆமை உருவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி அழகாக வந்து வெட்டி வந்து எடுத்தாச்சுங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த ஓடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து வெட்டி வந்து பாலிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து மேலே உள்ள பேப்பரெல்லாம் நல்லா தேய்ச்சி வந்து விட்டுட்டேன். அதை தேய்ச்சி விட்டதுக்கு அடுத்து அந்த மேலே வந்து ஓடு இருக்குல்ல, ஓடை வந்து ஒட்ட போகிறோம். அந்த இதுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி தாங்க ஒட்ட போகிறேன். அதை வந்து அப்படியே வந்து மேலே வந்து அழகாக வந்து வச்சு விட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கடுத்து அந்த ஓடு மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு லைன் வந்து இந்த மாதிரி வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி லைன் போட்டு அப்படியே வந்து இன்னொரு கிராஸாக வந்து லைன் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே வந்து தலையில் ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிட்டேன் கீ செயின் வந்து மாட்டுறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு ஆமை கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னோட பைக் சாவி இருக்கா, அதில் வந்து அப்படியே வந்து மாட்டி வந்து விட்டுட்டேங்க. இது வந்து நானாக வந்து உருவாக்கணும்னு நான் நினச்சி வந்து பண்ணது. ஏன்னா நம்ம ஒரு கீ செயின் வந்து நம்மளாக வந்து பண்ணி போட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அவ்வளோதாங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.